வெல்கம் டு பகவதி லைஃப் ஸ்டைல். நான் இப்போ எங்கே ரெடி ஆகிட்டுருக்கேன்னா, எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற வேம்பலி அம்மன் கோவிலுக்கு தான் ரெடி ஆகிட்டுருக்கேன். ஸோ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். எப்படியெல்லாம் அங்கே அலங்காரம் பண்ணி எங்கள் வேம்பலி அம்மனை எப்படியெல்லாம் வந்தால் திருவிழாலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அவங்களுக்கு 4வது வாரம் கூழ் ஊற்றுறாங்க. ஸோ அதோடைய ஃபுல் வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இவங்க தான் வந்து வேம்பலி அம்மன் கோவில் எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிறவங்க. ஸோ அவங்களுக்கு இங்கே கோவில்லையே ஃபஸ்ட்டு கரகத்தை அலங்காரம் பண்ணிவிட்டு விளக்கேற்றி வச்சுட்டு இன்னொரு கோவிலில் போய் கரகம் அலங்காரம் பண்ணி ஃபுல்லாக அவங்க அங்கேருந்து வீதி உலா வந்து திருப்பி எடுத்துகிட்டு வந்து வேம்பலி அம்மன் கோவிலில் வைப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நான் எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க வேம்பலி அம்மனுக்கு போய் அவங்கள வந்து தரிசனம் பண்ணிவிட்டு அவங்களுடைய ஆராதனையும் எடுத்துக்கிட்டு நாங்கள் அந்த கோவிலுக்கு எல்லாருமே எங்கள் வீதியில் இருக்க எல்லாருமே வருவாங்க. ஸோ ஒருத்தவங்க கூட விடமாட்டாங்க, எல்லாருமே அம்மனுக்காக வருவாங்க. 4வது வாரம் இவங்களுக்கு வருஷம் கூழ் ஊற்றி திருவிழா நடத்துவாங்க. ஸோ இந்த வருஷமும் அந்த மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து வேம்பலி அம்மனை வேண்டிட்டு இன்னொரு கோவிலுக்கு போய் அங்கேருந்து கரகம் ரெடி பண்ணிவிட்டு அங்கேருந்து எல்லா லேடிஸும் நாங்கள் எல்லாருமே அவங்க கரகத்து கூடவே வந்து அம்மனை இந்த கோவிலில் அவங்க வச்சு வழிபடுவாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இந்த முகம்லாம் பாருங்கள், அவ்வளோ அழகுங்க. இன்றைக்கி வரலக்ஷ்மி நோன்பு. ஸோ இதெல்லாம் பார்க்க எல்லாருக்குமே கொடுத்து வச்சுருக்கணும். நான் எல்லாருக்காகவும் எங்கள் வேம்பலி அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டேன் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு. ஸோ எல்லோரும் பாருங்கள், குட்டீஸ்லாம் எல்லாமே என்னுடைய ஃபேமிலி ரிலேஷன் தான். ஸோ எல்லா ரிலேட்டிவ்ஸும் இங்கே வந்திருக்காங்க. அண்டு எனக்கும் வந்து எல்லாமே கொடுத்தாங்க. ஸோ நானும் வந்து தீபார்த்தனைலாம் பார்த்துட்டு நாங்கள் எல்லாருமே இப்போ அந்த கோவிலுக்கும் போவோம். ஸோ நான் எப்படி ரெடியாக இருக்கேன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு இப்போ எல்லாருமே நிறைய பேர் போயிட்டாங்க. ஸோ நாங்கள் தான் லாஸ்ட்டாக வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி. ஏன்னா இன்றைக்கி வந்து நாங்கள் அன்னதானம் போடுறோம். ஸோ அதுக்கான ரெடியும் நாங்கள் பண்ணிட்டு தான் நாங்கள் வர முடியும். ஸோ இவங்க தான் வந்து எங்கள் வேம்பலி அம்மன் ஃபுல்லாக அலங்காரம் பண்ணாங்க. எவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணாங்கன்னா அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் பாருங்கள், அவங்க தான் முழுக்க அலங்காரம் பண்ணாங்க. உள்ளே இருக்க வேம்பலி அம்மனை முழுக்க அலங்காரம் பண்ணவங்க அவங்க தான். மணி வந்து 10:30 ஆக போகுது. அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து கோவிலுக்கு போகணும். ஸோ இவங்க தான் வந்து இந்த முழு அலங்காரத்தையும் அவங்கள வேம்பலி அம்மாவை ஜோடித்தாங்க. சூப்பராக இருக்குங்களா? ஸோ இப்போ இந்த கோவிலுக்கு வந்திருக்கோம். இந்த கோவிலோட பேர் அந்த சுவாமி கோவில். இந்த கோவிலில் இல்லாத கடவுளே இல்லை. ஸோ எல்லாருமே இந்த கோவிலில் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு நான் காட்டினது விநாயகர். ஸோ பாருங்கள், கரகம் வந்து ஜோடிச்சிட்ருக்காங்க. எல்லாருமே இங்கே முதலே வந்துட்டாங்க. நாங்கள் தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அண்டு ஃபஸ்ட்டே ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். ஸோ எல்லாருமே ப்ரெசண்ட் ஆகிட்டோம். அண்டு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது இன்றைக்கி. ரொம்ப இன்னும் இந்த 3 டேஸ்க்கும் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பனிங்காக இருக்கும். ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக இருக்கும் எங்களுக்கு. அண்டு இது வந்து வெங்கடாஜலபதி. துளசி மாடத்துக்கு எதிர்க்கவே வந்து வெங்கடாஜலபதி இருக்கிறாங்க. அண்டு அதுக்கு அடுத்தது முருகப்பெருமான் வள்ளி தேவயானியோட சேர்ந்து இருப்பார். ரொம்பவே அழகாக இருப்பார். பாருங்கள், சூப்பராக இருப்பார். எல்லா தெய்வங்களும் இந்த கோவிலில் இருப்பாங்க. ஸோ முருகர் பார்த்திங்களா? இப்போ இந்த கோவிலை முழுக்க உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ சிவபெருமான், வாராகி அம்மன், ஸோ எல்லாருமே இருப்பாங்க. அண்டு அன்னை அபிராமி அவங்களுமே இருப்பாங்க. சூப்பராக இருக்காங்க இல்லைங்களா? ஸோ உங்கள் வீட்டுக்கிட்டேயும் இந்த மாதிரி அம்மன்களாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்டு எவ்வளோ அழகாக ஜோடிக்கிறாங்க பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குங்க. பார்க்க தான் கண்ணு பத்தலைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அவ்வளோ அழகு. அலங்காரத்தை பார்த்துட்டே இருந்தோம். அண்டு இவங்க தான் வந்து அன்னை அபிராமி. ஸோ ஆடிப்பூரத்துக்கு அலங்காரம் பண்ண அந்த வளையல்லாம் இருக்குது பாருங்கள். ஸோ சூப்பராக இருப்பாங்க, ரொம்ப அழகு.
கொள்ள அழகு. அண்ட் நந்தீஸ்வரர், லிங்கேஸ்வரர் அண்ட் அவர் வந்து அந்தசுவாமி ஐயா. ஸோ ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. அண்ட் இந்த கோவில் வந்து அவ்வளோ அழகாக இருப்பாங்கங்க. எல்லாருமே இருக்காங்க. இந்த ஒரு கோவிலுக்கு வந்தால் எல்லா கடவுளையும் ஒட்டு மொத்தமாக பார்த்துடலாம். அந்த அளவுக்கு எங்கள் வீட்டுக்கிட்டேயே இருக்கிற ஒரு கோவில். ஸோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ரொம்பவே அழகு, மன நிம்மதியாக இருக்கும். எல்லா கோவிலுக்கும் போனால் நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டு மன நிம்மதியாக இருக்கலாம். அண்ட் சாய்பாபா, இவங்க வந்து துர்க்கை அம்மன். ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப வரலக்ஷ்மி நோம்புறதுனால ரொம்ப விசேஷமாக இருந்தது. அவர் தக்ஷணாமூர்த்தி அண்ட் ஆஞ்சநேயர், நவகிரகம் அண்ட் வள்ளலார் எல்லாருமே இருந்தாங்க. ஸோ பார்க்குறதுக்கே ஒரு தெய்வீகமாக இருந்தது. அண்ட் எல்லா ஃபேமிலி, என்னோடய ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க. நானும் ரொம்ப சந்தோஷமாக எல்லாருக்கூடையும் சிரித்து பேசிக்கிட்டு சந்தோஷமாக இருந்தது. நம்ம வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கோம் இல்லைங்களா? ஸோ இங்கெல்லாம் வந்தால் நம்மளுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். எல்லாருமே பார்க்க முடியும். வீட்டுக்குள்ளேயே இருந்து வீட்டு வேலை அப்படின்ட்டு. என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.